அன்பார்ந்த நலம் தரும் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது மனைவி எப்படி அமையும் மற்றும் திருமண விதிகள். யாரொருக்கு ஜாதகத்தில் மனைவி எப்படி அமைவாள், எந்த மாதிரியான மனைவி அமையும் என்று பார்ப்போம். முதலில் திருமண வாழ்க்கையில் மிக முக்கியமான அந்த ஸ்தானம் 7ஆம் பாவம், 7ஆம் அதிபதி 7ஆம் பாவம் மற்றும் குடும்பஸ்தானம் 2ஆம் அதிபதி 2ஆம் பாவம். இந்த 2 பாவமும் எந்த அளவுக்கு ஒருவருக்கு வலிமையில் இருக்கிறோ அவர்களுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த நபருக்கு திருமண வாழ்க்கைன்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆகவே முதலில் நாம் பார்க்கிறது 7ஆம் இடம் 7ஆம் பாவம். அதில் இருக்கும் கிரகங்கள் நாம் பார்ப்போம். 7ஆம் இடத்தில் அதிக சுப பலத்துடன் இருக்கும் சுபர்கள் வலிமை பெற்று யார் ஒருவருக்கு 7ஆம் இடத்தில் அமைகிறதோ, இந்த 3 கிரகங்கள் குரு, சந்திரன், சுக்கிரன், இவைகள் 7ஆம் பாவத்தில் இருந்தால் ஒருவருக்கு திருமண வாழ்க்கை அமோகதான். நல்ல ஒரு மனைவி அவருக்கு கிடைப்பார். ஏனென்றால் யார் ஒருவருக்கு சுக்கிரனோ இல்லை 7ஆம் அதிபதியோ குரு இணைந்து அது குரு பார்வை பெற்றிருந்தால் நல்ல ஒரு அழகான மனைவி, படித்த மனைவி கிடைப்பார். யார் ஒருவருக்கு குரு, சந்திரன், புதன், சுக்கிரன் இவை சேர்ந்திருந்து 7ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது 7ஆம் அதிபதியோடு சேர்ந்தால் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருக்கும் அந்த மனைவி அவர்களுக்கு கிடைப்பார். அதே போல் ஒருவருக்கு 7ஆம் அதிபதி கூட ஒரு குரு பார்வையோடு இல்லை சுக்கிரன் பார்வையோடு இருந்தால் அவர்களுக்கும் நல்ல மனைவி கிடைப்பார். கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் 7ஆம் அதிபதி குரு பார்வை இருந்திருந்தால், அது குருவோடு இணைந்திருந்தால் அவர்களுக்கு நல்ல மனைவி, நல்ல ஒரு திருமண வாழ்க்கை ஏற்படும். அடுத்த விதி என்னவென்றால், ஒருவருக்கு இந்த 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் ஒருவருக்கு மறைவு ஸ்தானத்தில் 6-8 12 மறையக்கூடாது. ஏனென்றால் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் இணைந்தோ அல்லது 2ஆம் அதிபதியோடு இணைந்து 6-8 12 மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடக்காது. திருமண வாய்ப்பு என்றதே கிடையாது. ஒருவருக்கு இளமையில் திருமணம் நடக்குது. இளமையில் திருமணம் நடக்குதுன்னா ஒருவருக்கு 7ஆம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருக்க வேண்டும், குரு பார்வையோடு இருக்கணும், சுபர்களோடு சேர்ந்திருக்கும், சுக்கரோட சேர்ந்திருக்கும், சுக்கர பார்வை இருந்தால் இளமையில் திருமணம் நடக்கும். அதில் சந்திரனோடு சேர்ந்தால் இளமை திருமணம். ஒருவருக்கு இளமையை தவிர்த்து மிக தாமதமாக திருமணம்னா சனியோட பார்வை. சனி எல்லாத்தையும் தாமதப்படுத்துவார். வெரி ஸ்லோ மூமெண்ட் உள்ள அந்த ஒரு கிரகம். சனி 7ஆம் இடத்தை பார்த்தாலும் 7ஆம் அதிபதி பார்த்தாலும் 2ஆம் வீட்டை பார்த்தாலும் 2ஆம் வீட்டு அதிபதியை பார்த்தாலும் ஒருவருக்கு திருமணம் தாமதப்படுகிறது. ஒருவர் விதவை திருமணம் பண்ணிருந்தால் செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில், ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரனும் இணைந்து 7ஆம் வீட்டில் இருந்தால், 7ஆம் அதிபதியோடு இணைந்திருந்தால் இவர் விதவையை மறுமணம் முடிப்பார். இதுதான் அந்த விதி. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம், 2 தார வாய்ப்பு. யாருக்கு 7ஆம் அதிபதி ஒரு பாவகிரகம் ஒன்றுக்கு மேல் தொடர்பு இருந்தால் அவர்களுக்கு திருமணம் என்றது இருதாரம் அமைப்பு ஏற்படும். எந்த அளவுக்கு பாவகிரகம் 7இல் இருந்தாலோ 7ஆம் அதிபதியோடு இணைந்திருந்தாலோ அவர்களுக்கு இருதார அமைப்பு இருக்கும். 2ஆம் வீட்டை பாவகிரகங்கள் பார்த்தாலோ 2ஆம் வீட்டு அதிபதியை பார்த்தாலோ இவர்களுக்கு இருதார அமைப்பு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு 7ஆம் அதிபதி சர ராசிகளில் அமைந்தால் இவர்களுக்கு இருதார அமைப்பு உண்டு. 7ஆம் அதிபதி ஸ்திர ராசிகள் இருந்தால் இவர்களுக்கு ஒரே ஒரு திருமணம், ஒரு தாரம்தான். அதுவே உபயராசியில் இருந்தால் 7ஆம் அதிபதி பல பெண்களோடு தொடர்பு இருக்கும். அதே போல் 7ஆம் அதிபதி பாவகிரகத்தால் இணையப்பட்டு பார்க்கப்பட்டு இருந்தால் இவர்களுக்கு அநேக பெண்களோடு தொடர்பு இருக்கும். இதுதான் அந்த விதி. ஆகவே 7ஆம் அதிபதியோட
வலிமையை பொறுத்து அந்த கிரகம் அந்த வீடு கொடுத்தவர் ஏழாவது அதிபதி வீடு கொடுத்த சுக்கிரன் இருக்கும் அந்த வீடு கொடுத்தவர் மிக வலிமை பெற்று சுபத்துவமாக இருக்கணும். ஆகதான் திருமண வாழ்க்கையில் இவர்களுக்கு அமோகமாக கிடைக்கும். திருமண வாழ்க்கைக்கு பிறகு மனைவி வந்த பிறகு யோகம் எல்லாம் கிடைக்கும். ஆகவே இதெல்லாம் விதிவிலக்கு நிறைய இருக்கிறது. விதிகளை உட்பட்டது ஜனன ஜாதகத்தில் கிரக நிலையை பொறுத்து ஒருவருக்கு இந்த மாதிரியான மனைவி அமைவாள். மனைவி ஒருவருக்கு யார் எப்படி அமைவார், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றுதான் இதுதான் பொதுவான ஒரு விதி. இதுவே ஜனன ஜாதகத்தில் அவர்கள் கிரக நிலையை கொண்டு மற்ற அமைப்புகளை கொண்டுதான் அந்த தசாபுத்தி வரும்போது பொதுவாக திருமணம் எப்போ நடக்குது என்றால் 7ஆம் அதிபதியோட திசை புத்தியோ இல்லை சுக்கிரன் தசாபுத்தி வரும்போது ஒருவருக்கு திருமணம் நடைபெறும். அதே போல் யாரொருக்கு காதல் திருமணம் என்றால் 7ஆம் வீட்டில் அல்லது லக்னத்தில் குருவோ சந்திரனோ இருந்தால், அது மட்டும் இல்லை குரு சந்திரன் மற்றும் சுக்கிரன் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் சந்திரன் இருந்தாலோ லக்னத்தில் சுக்கிரன் சந்திரை சேர்ந்து 7ஆம் வீட்டை பார்வைப்படுத்தாலும் சுக்கிரன் சந்திரன் வலிமையோடு இருக்கும் ஜாதகத்தில் இருந்து கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் அமைந்திருந்தால் நீச்சம் பெறாமல் இருந்தால் இவர்களுக்கு காதல் திருமணம் உண்டாகும். இதுதான் அந்த விதி. ஆகவே ஒரு கிரகம் 7ஆம் அதிபதி நீச்சம் பகை பெறாமல் அஷ்டமத்து இல்லாமல் 6, 8, 12 மறையாமல் இருந்தால் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமோகம். திருமண வாழ்க்கை வெற்றி பெறும். எல்லா விதத்திலும் வெற்றி. திருமணத்துக்கு பிறகு வெற்றி. இதுதான் அந்த ஜாதகத்தில் 7ஆம் கிரகம் வலிமை, 7ஆம் கிரகத்து அதிபதி வீடு கொடுத்தவர் வலிமை, 2ஆம் வீட்டு வலிமை, 2ஆம் வீட்டு அதிபதியோட வலிமை பெற்றுதான் திருமண வாழ்க்கை மிக நன்றாக ஒருவருக்கு திருமண வாழ்க்கை வெற்றி யோகம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.